ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா டின்டோ ஸ்கெச்சஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்பெஷலாக தான் இன்னைக்கு நாம் ஸ்கெட்சிங் பண்ண போகிறோம். வாங்க என்ன வீடியோ நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். நாம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஜஸ்ட் இந்த கிராக்கர் தான் தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி நாம் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். நார்மலாக எப்பொழுதும் யூஸ் பண்ணுற கிரே ஸ்கெட்ச் புக், பிரிஸ்டோ பிராண்டு, தென் ஹூஹூ மார்க்கர், தென் ஸ்டெட்லர் பென்சில்ஸ் எடுத்திருக்கேன், கலர் பென்சில்ஸ். இந்த கிராக்கர் வந்து ரெட் கலர் இருக்கிறதுனால நான் ஹூஹூ மார்க்கரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ் கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறமேட்டு நான் இன்னும் டார்க்கராக ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெட்லர் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்றதை பாருங்கள் ஒன் பை ஒன்னாக. இது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஸ்கெட்சிங் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் இந்த மார்க்கரால் நான் லைட்டாக தான் கொடுக்குறேன் பேஸை. தென் நம்ம வந்து கலர் பென்சில் வச்சு தான் நம்ம இன்னும் டார்க்கர் பண்ண போகிறோம். கார்னர்ஸ் எல்லாமே வந்து பென்சில்ஸ் தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பேஸுக்கு மட்டும்தான் இந்த ஹூஹூ மார்க்கர் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கிராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா சேம் கலர்ஸ் வரதுனால நம்ம ஈஸியாகவே கொஞ்சம் நேரத்துலேயே இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள அந்த ஸ்மால் கிராக்கர்ஸ் எல்லாமே நான் வந்து பேஸ் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் பேஸ்னால நான் ரொம்ப ஈவனாலாம் பண்ணல, லைட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கலர் பென்சில் வந்து லேயர் பை லேயராக அப்ளை பண்ணுறப்ப நம்ம இன்னும் டார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாரி விட்டுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வேறு கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் நான் பேஸ் கலர் ஃபில் பண்ணாமல் அப்படியே ஒமிட் பண்ணியிருக்கேன். அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். நம்ம இந்த ஒன் சைடு வந்து இந்த கிராக்கர்ஸோட இதை முடிக்க போகிறோம், பேஸ் எஃபெக்ட்டு. தென் இந்த லெஃப்ட் சைடில் என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் டிட்டோவாக நம்ம ரைட் சைடும் பண்ண போகிறோம். இதில் வேறு எந்த ஸ்பெஷல் கலர்ஸ் எதுவுமே இல்லை. இந்த பேஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாகவே இந்த கிராக்கர்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹாஃப் சர்க்கிள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலரில் நம்ம கொடுக்கறதுக்காக நம்ம எல்லோ வச்சுக்கலாம். அதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். எனக்கு எல்லோ வந்து ஓகேன்றதுனால நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் கிராக்கர்ஸில் வரதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் இப்போ இந்த கலர் பென்சில் அப்ளை பண்ணேன் இல்லையா, ஸோ நம்ம இப்போ ஸ்மட்ச் பண்ணுறதுக்காக நான் காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணி அதையும் நான் ஸ்மட்ச் பண்ணி கலர் டோன் வந்து ஈவன் ஆக்கிக்கிறேன். இப்போ நம்ம ஹூஹூ மார்க்கரில் நம்ம கொடுத்த பேஸும் இந்த கலர் பென்சில் கொடுத்தது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈவனாக நல்லாவே இப்போ பிளெண்ட் ஆகிடுச்சு. நம்ம இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கார்னர்ஸில் பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் வந்து ஹைலைட் கொடுக்குறேன், அதையும் நான் நல்லா ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளாக் கலர் எஃபெக்டும் நமக்கு கொடுக்குறப்ப இன்னும் தனியாக ஹைலைட்டாக தெரியும் செப்பரேட்டடாக அந்த கிராக்கர்ஸ். ஸோ எல்லா
கிராக்கர்ஸ்க்கும் நம்ம இதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி Black கலர் வந்து நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஜஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட்டும் ஃபுல் மெரூனும் இல்லாமல் ஆரஞ்சும் மெரூனும் மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக நான் சென்டரில் மட்டும் ஆரஞ்சு கலர் வந்து லைட்டாக ஷேட் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெரூன் பிளாக் இந்த ஆரஞ்சு வந்து எல்லாமே வந்து மிக்ஸ்டாகி உங்களுக்கு ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் வந்து கிடைக்கும் அந்த கிராக்கர்ஸோட. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஒன் சைட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடில் வர சேம் தான் நம்ம எப்படி இந்த இது பண்ணமோ அதே மெத்தட் தான் நம்ம இப்போ ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மார்க்கரால் நம்ம பேஸ் கொடுத்துக்கலாம். தென் அந்த ஹாஃப் சர்க்கிள் போர்ஷன் ஒமிட் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம எல்லோ கலர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம இது ஈஸியாகவே ஃபுல்லாகவே முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம இந்த சைடில் பண்ண மாதிரி அந்த Black கலர் எஃபெக்ட்டும் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். சென்டரில் வந்து நம்ம அந்த ஆரஞ்சையும் நம்ம பிளெண்ட் பண்ணி லேயர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சென்டரில் சொன்ன மாதிரி அந்த ஆரஞ்சு டிஞ்ச் கலர்ஸும் நம்ம இப்போ கொடுக்குறோம் சென்டரில். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிராக்கர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த கிராக்கர்ஸ்லேருந்து வர அந்த த்ரெட் இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம நெக்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட்டு பால் பென் ரெட் பென்னால் நான் ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறத ஸ்ட்ரைக்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். இது உங்களுக்கு வந்து இந்த இதில் பார்க்குறப்ப வீடியோவில் தெரியாது. நீங்கள் நான் ஃபுல்லாக வந்து கிட்டத்தில் வியூ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கிராக்கர் வந்து ஒரிஜினலாக தெரிகிற அளவுக்கு நமக்கு அந்த லைன்ஸ் வந்து ஸ்ட்ரிப்பு வந்து இருக்கும். இப்போ ஒயிட் ஜெல் பென்னால் நான் அந்த ஒயிட் த்ரெட் வந்து ஃபுல்லாகவே பண்ணுறேன். அதோட கனெக்டிவிட்டியாகவும் ஒவ்வொரு கிராக்கர்ஸ்க்கும் வந்து அந்த ஒயிட் த்ரெட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அது வந்து அந்த பர்னிங் எஃபெக்ட் வந்து அந்த கிராக்கர்ஸ்லேருந்து வரும் இல்லையா, நம்ம பர்ன் ஸ்டார்ட் பண்ணுறது. அதுக்காக நான் ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் அண்ட் ரெட் ஷேட் இது எல்லாத்தையுமே வந்து நான் கொடுக்குறேன் லேயர்ஸ். தென் ஃபைனலாக அது ஸ்மட்ச் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம பர்னிங் எஃபெக்டும் கொடுத்தாச்சு. இந்த ஃப்ளேமுக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து ஆரஞ்சு, எல்லோ, ரெட் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளேமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே இந்த கிராக்கர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. க்ளோஸ் வியூ பாருங்கள்.
நான் சொன்ன அந்த ஸ்ட்ரைக்ஸு லைன்ஸ் அது எல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் வியூவில் தெரியும். நேரில் பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறப்ப. ஸோ இந்த சிம்பிளான கிராக்கர்ஸ் இன்றைக்கி நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. நம்மளோட சேனல் சார்பாக எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. சேஃபாக எல்லோரும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.